வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இருந்து தான் கொஸ்டின் கவனிங்க. இரு எண்களின் மீபேகா 2 மீசிமா 154 அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுல கொடுத்துருக்க டேட்டா கவனிங்க. ஹெச்எஃப் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹெச்எஃப் வேல்யூ 2, எல்சிஎம் வேல்யூ 154, ரெண்டு எண்களுக்குள்ள வேறுபாடு 8. அப்ப ரெண்டு எண்களை எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ் ஒய்க்குள்ள வேறுபாடு 8ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன, இதுதான் கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த எல்சிஎம் ஹெச்எஃப் நம்ம இன்னொரு ஒரு ஃபார்முலாவில் என்ன, இரு எண்களின் பெருக்கு தொகை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப், இதான் அதுக்கான ஃபார்முலா. அப்ப ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 154 இன்ட்டு 2 இதான் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 308ன்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸ் ஒய் ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு எண்களோட கூடுதலை டைரக்டா கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு எண்கள் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம்ல, ரெண்டு எண்களோட கூடுதலை டைரக்டா கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபார்முலானா, இப்போ x plus y whole square இது நம்ம ஃபார்முலா பார்த்திருப்போம். அதே போல x minus y whole square இது ஃபார்முலா பார்த்திருப்போம். இது ரெண்டையும் தனித்தனியா சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 4xy அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இத நம்ம இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். x plus y whole square நமக்கு வேல்யூ தெரியாதான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் x minus y 8 வருமா? அப்ப 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு xy யோட வேல்யூ 308. இப்போ 308 4ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. 32 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 8 ஸ்கொயர் வேல்யூ 64, இது மைனஸ்ல தானே இருக்கும். இப்போ x plus y whole square. இப்போ மைனஸ் 64 இந்த சைடு போகும்போது பிளஸ் 64 மாறும். இதுல இருந்து நம்மளுக்கு x plus y whole square ஓட வேல்யூ கிடைக்கும். எவ்வளவு? இது 6, அடுத்து 9 வரும், 2 வரும். ஓகேவா? இப்போ x plus y whole square ஓட வேல்யூ 1296 இருக்கு. இதுல இருந்து x plus y ஓட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிளானதா. இப்போ ரூட் எடுத்தோம் அப்படின்னா 96 6ல முடியக்கூடிய நம்பர் என்ன? 1 4 ஸ்கொயர் வந்து 16 6ல முடியும். அடுத்து 6 ஸ்கொயர் 36, அதுவும் வந்து 6ல முடியும். சோ இதை விட்டுட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் 12 தான். 12க்குள்ள இருக்க ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 3 ஸ்கொயர் 9 தானே. அப்போ 34 ஸ்கொயரா இருக்கலாம் அல்லது 36 ஸ்கொயரா இருக்கலாம். எது? 1296. இப்போ ஆப்ஷன்ல 34 36 ரெண்டு இருந்தது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆப்ஷன் நீங்க கவனிச்சீங்கன்னா 36 மட்டும் தான் இருக்கு. சோ 36 தான் இதற்கான ஆன்சர். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.